வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மயிலை சிவமுத்து அவர்களின் நல்ல எறும்பு. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊரில் ஒரு சிறு எறும்பு இருந்தது. அது மிகவும் நல்ல எறும்பு. குழந்தைகளை கண்டால் அதற்கு மிகவும் ஆசை. குழந்தை அழுதால் அது அங்கே போய் விளையாடும். அப்போது அந்த குழந்தை அழாமல் வேடிக்கை பார்க்கும். பள்ளிக்கூடம் போகும் சிறுவர்களை கண்டாலும் அந்த எறும்புக்கு மிகவும் விருப்பம். ஆனால் அவர்கள் தப்பிதம் செய்தால் அதற்கு கோபம் வரும். அது அப்போது அவர்களை கடிப்பதும் உண்டு. அந்த எறும்பு ஒரு சிறுவன் வீட்டுக்கு சென்றது. அவன் பெயர் கோவிந்தன். அவன் நன்றாக பல் துலக்குவதில்லை. தினந்தோறும் குளிப்பதும் இல்லை. அவன் ஆடைகளும் அழுக்காகவே இருக்கும். ஆதலால் அந்த எறும்புக்கு கோவிந்தன் மீது கோபம் அதிகம். அவன் ஒரு நாள் இரவு சிறிது கற்கண்டு தின்றான். பிறகு அவன் வாய் கழுவாமலே படுத்து கொண்டான். எல்லோரும் தூங்கும்போது அந்த எறும்பு மெதுவாக கோவிந்தன் அருகே சென்றது. பிறகு அது அவன் வாயை வெடுக்கென்று கடித்தது. அப்போது கோவிந்தன் ஓவென்று கூவி அழுதான். அந்த எறும்பு உடனே எங்கேயோ போய் ஓடிவிட்டது. நல்ல பிள்ளைகளை அந்த எறும்பு ஒரு நாளும் கடிப்பது இல்லை. கோவிந்தன் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு வீடு இருந்தது. அது கோபாலன் வீடு. அவன் மிகவும் நல்லவன். தாய் தந்தையர் சொற்படி நடப்பான். பாடசாலைக்கு ஒழுங்காக போவான். பாடங்களையும் நன்றாக படிப்பான். ஆதலால் அந்த எறும்பு அவனை கடிப்பதே இல்லை. கோபாலன் எப்போதும் அதிகாலையில் எழுந்து பல் துலக்குவான். பிறகு படிக்க ஆரம்பிப்பான். அப்போது அந்த சிறு எறும்பு அவன் பக்கத்தில் இருந்து அவன் படிப்பதை கேட்டுக்கொண்டே இருக்கும். கோபாலன் தம்பியின் பெயர் கோதண்டன். அவன் வீட்டில் படிப்பதே இல்லை. தாய் தந்தையர் சொல்லை சிறிதும் கேட்பதில்லை. தன் அண்ணனுக்கும் அடங்கி நடப்பதில்லை. ஆதலால் அவன் மீது அந்த எறும்புக்கு கோபம் அதிகம். ஆனால் அது அவனை அப்போது கடிக்கவில்லை. ஏனென்றால் அவன் பள்ளியிலாவது படிக்கிறானா என்று அது கவனிக்க விரும்பிற்று. எறும்பு எப்படி பள்ளிக்கூடம் போகும் என்று நீங்கள் கேட்கலாம். அதையும் சொல்கிறேன். கோதண்டன் தன் சட்டைகளை பெட்டியில் பத்திரமாய் வைப்பதில்லை. அவைகளை அவன் நினைத்த இடத்தில் கலற்றி போட்டு விடுவான். அந்த எறும்பு அதிகாலையில் எழுந்து அவன் சட்டை பையில் புகுந்து கொண்டது. கோதண்டன் பள்ளிக்கூடம் போக புறப்பட்டான். அந்த எறும்பும் அவனோடு போயிற்று. அவன் தெருவிலே போகும்போது 10 காசுக்கு வேர்க்கடலை வாங்கினான். அதை அவன் வழி முழுவதும் தின்று கொண்டே சென்றான். பிறகு அவன் பாடசாலைக்கு அருகே வந்ததும் மிகுந்ததை தன் சட்டை பையில் போட்டுக்கொண்டான். தின்பண்டங்களை பள்ளிக்குள் கொண்டு போகக்கூடாது அல்லவா? ஆதலால் அந்த எறும்புக்கு கோபம் அதிகமாகவே இருந்தது. கோதண்டன் பாடசாலைக்கு சென்றான். அங்கே அவன் சில பிள்ளைகளோடு சண்டை செய்தான். பிள்ளைகள் உட்காரும் பலகையின் மேல் ஏறி குதித்தான். பள்ளிக்கூடத்து சுவரில் ஏதேதோ கிறுக்கினான். ஏழை பிள்ளைகளை கேலி செய்தான். இவைகளையெல்லாம் அந்த சிறு எறும்பு அவன் சட்டை பையிலிருந்து மெதுவாக பார்த்து கொண்டே இருந்தது. மணி அடித்ததும் பிள்ளைகள் எல்லாரும் தம் தம் வகுப்பிலே போய் உட்கார்ந்தார்கள். கோதண்டனும் தன் வகுப்பை அடைந்தான். ஆனால் அவன் ஆசிரியர் சொல்வதை கவனிக்கவே இல்லை. அவன் தன் புத்தகத்தை முகத்துக்கு நேரே மூடிக்கொண்டான். மெதுவாக அடுத்த பையனோடு பேசிக்கொண்டே இருந்தான். பிறகு ஆசிரியர் அவனை சில கேள்விகள் கேட்டார். அப்போது அவன் பனைமரம் போல் நின்றான். ஆந்தை போல் விழித்தான். ஆதலால் ஆசிரியர் அவனை பெஞ்சின் மேல் நிற்க வைத்தார். அந்த சிறு எறும்பும் எல்லாவற்றையும் அப்போது கவனித்துக் கொண்டேதான் இருந்தது. பெஞ்சின் மேல் ஏறி நிற்கும் போது கோதண்டன் வருந்தவில்லை. அவமானம் என்றும் எண்ணவில்லை. அவன் அவ்வாறு நின்று கொண்டே ஆசிரியருக்கு தெரியாமல் பக்கத்து சிறுவன் காதை பிடித்து கிள்ளினான். அச்சிறுவனுடைய தலையின் மேல் ஒரு சிறு காகிதத்தை கிழித்து வைத்தான். பிறகு முகத்தை புத்தகத்தால் மூடிக்கொண்டு சிரித்தான். குரங்கு போல் கூத்தாடினான். அப்போது ஆசிரியர் அவனை பார்த்தார். அவன் பூனை போல் பேசாமல் இருந்தான். அவன் சட்டைப்பையில் ஒளிந்திருந்த எறும்பு அப்போதும் அவனை ஒன்றும் செய்யவில்லை. சிறிது நேரம் கழிந்தது. ஆசிரியர் கரும்பலகையில் ஏதோ எழுதி கொண்டிருந்தார். அப்போது கோதண்டன் அவர் எழுதுவதை கவனிக்கவே இல்லை. தன்னிடம் இருந்த வேர்க்கடலையில் சிறிது எடுத்து தின்பதற்காக அவன் மெதுவாக தன் சட்டை பையில் கையை விட்டான். உடனே அந்த எறும்பு மிக்க கோபத்துடன் அவன் கையை நன்றாக கடித்து விட்டது. அப்போது அவன் பா அம்மா என்று கத்திக்கொண்டே கையை பார்த்தான். அவன் சுட்டு விரலில் அந்த எறும்பு கடித்து கொண்டு இருந்தது. அந்த எறும்பை கண்டதும் கோதண்டன் மிகவும் கோபம் கொண்டான்.
அதனை அவன் அப்போதே கொன்றுவிட எண்ணினான். ஆனால் அது எப்படியோ தப்பித்துக் கொண்டு ஓடிப்போய் விட்டது. சிறிது நேரத்திற்குள் அந்த எறும்பு அவ்வகுப்பு முழுவதும் சுற்றி வந்தது. அப்போது ஒரு சிறுவன் காலை ஆட்டிக்கொண்டிருந்தான். அன்றியும் அவன் பாடத்தை சிறிதும் கவனிக்கவே இல்லை. ஆதலால் அந்த எறும்பு அவனையும் வெடுக்கென்று கடித்துவிட்டு வேகமாய் ஓடிப்போய் விட்டது. பிறகு அவ்வெறும்பு அடுத்த வகுப்பை அடைந்தது. கோவிந்தன் அந்த வகுப்பிலேதான் வாசிக்கிறான். ஆதலால் அந்த எறும்பு அவனை பார்த்து செல்லவே அங்கு வந்தது. அது வகுப்புக்குள் நுழைந்து சிறிது தூரம் சென்றது. அங்கே ஒருவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். மற்றொருவன் வேறு வேலை செய்து கொண்டிருந்தான். வேறு ஒருவன் அடுத்த சிறுவனோடு பேசிக் கொண்டிருந்தான். இவர்களை எல்லாம் அந்த எறும்பு கடித்து கொண்டே சென்றது. ஆனால் அது ஒருவர் கையிலும் அகப்படவே இல்லை. அந்த எறும்பு பலரையும் இவ்விதம் கவனித்துக் கொண்டு அவ்வகுப்பை சுற்றி வந்தது. ஆனால் கோவிந்தனை கண்டுபிடிக்க அவ்வெறும்பால் முடியவே இல்லை. முடிவில் அது ஆசிரியருக்கு அருகே வந்து அங்கே அந்த ஆசிரியருக்கு சிறு தூரத்திலே ஒரு சிறுவன் பாடத்தை கவனிக்காமல் நல்ல தூக்கத்தில் இருந்தான். அவன் யார் என்று நீங்கள் கேட்பீர்கள் அல்லவா? அவன்தான் கோவிந்தன். அவனை கண்ட அந்த எறும்புக்கு எவ்வளவு கோபம் இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். ஆதலால் அவ்வெறும்பு மிக்க கோபத்தோடு அவன் காலை கடிக்க ஆரம்பித்தது. அவன் நல்ல உறக்கத்தில் இருந்ததால் அது அவனுக்கு உரைக்கவில்லை. அதனால் அந்த எறும்பு மறுபடியும் கோபத்தோடு கடித்தது. அப்போதும் அவன் கண் திறந்து பார்க்காமல் தன் தலையை சொரிந்து கொண்டே தூங்க ஆரம்பித்தான். பாவம், அந்த எறும்பு வேறு என்ன செய்யும்? அது சிறிது நேரம் அசைவற்றி இருந்தது. பிறகு ஏதேதோ எண்ணிக்கொண்டு அவன் அருகே போவதும் வருவதுமாயிருந்தது. முடிவில் அது அச்சிறுவனுக்கு பின்புறமாக சுவரின் மீது வேகமாக ஏறி அவன் முதுகில் மெதுவாக வந்து சிறிது நேரம் யோசித்தது. பிறகு அவ்வெறும்பு வலை போல் ஆழமாக இருந்த அவன் காதுக்குள் விரைந்து சென்று குடைய ஆரம்பித்தது. அவ்வெறும்பு காதில் நுழைந்தவுடனே அவனுக்கு தூக்கம் பறந்து போயிற்று. அவன் ஆ ஊ என்று உரிமிக்கொண்டு கண்ணை பிசைந்தான். ஓ, என்னவோ காதில் குடைகிறதே குடைகிறதே என்று கத்திக்கொண்டு காதில் விரல் விட்டு துளாவினான். தன் இடத்தை விட்டு அங்கும் இங்கும் ஓடினான். கோவிந்தன் இட்ட கூச்சலால் ஆசிரியர் தம் பாடத்தை நிறுத்திவிட்டார். பிள்ளைகளில் சிலர் தம் இடத்தை விட்டு எழுந்து அவன் அருகே சென்றனர். ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. அந்த எறும்போ கோவிந்தனுடைய காதை குடைந்து கொண்டே இருந்தது. கோவிந்தன் அழுது கொண்டே ஆசிரியரிடம் சென்று தன் துன்பத்தை கூறினான். அப்போது ஒரு சிறுவன் வேகமாக வெளியே சென்று தன் கையில் சிறிது நீரை கொண்டு வந்து கோவிந்தன் காதில் வார்த்தான். பிறகு தலையை சாய்க்கும்படி கூறினான். இவ்வாறு அவன் இருமுறை செய்தான். அப்போது கோவிந்தன் துன்பம் நீங்கியது. தூக்கமும் ஒளிந்தது. அந்த எறும்பு அவ்வகுப்பை விட்டு வேறு வகுப்புக்கு சென்றது. கோபாலன் அந்த வகுப்பிலேதான் வசிக்கிறான். அவன் மிகவும் நல்ல சிறுவன் அல்லவா? ஆதலால் அவனை பார்ப்பதற்கே அந்த எறும்பு அங்கே சென்றது. அப்போது அவன் கோதண்டனைப் போல் குறும்பு செய்து கொண்டும் இல்லை, கோவிந்தனைப் போல் தூங்கிக் கொண்டும் இல்லை. அவன் கண்கள் இரண்டும் ஆசிரியரையே பார்த்து கொண்டிருந்தன. காதுகள் இரண்டும் அவர் சொல்வதையே கேட்டுக்கொண்டிருந்தன. அவன் சில பிள்ளைகளைப் போல் முகத்தை புத்தகத்தால் மறைத்துக் கொள்ளவில்லை. பலகையின் மேல் சாய்ந்து கொண்டேனும் கவிழ்ந்து கொண்டேனும் உட்கார்ந்திருக்கவில்லை. ஆசிரியர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் கோபாலன் சிறிதும் தயங்காமல் பதில் சொல்லிக் கொண்டு வந்தான். அந்த எறும்புக்கு அப்போது கோபாலன் மீது மிகவும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆனால் அந்த சிறிய எறும்பு அதை எப்படி அவனுக்கு தெரிவிக்கும்? அவனிடம் பேசவும் அதனால் முடியாது. ஏதேனும் வெகுமதி கொடுக்கவும் அதனிடத்தில் பணம் இல்லை அல்லவா? ஆதலால் அது தனக்குள் எண்ணி எண்ணி சந்தோஷப்பட்டது. பிறகு அது அவ்வகுப்பு முழுவதும் சுற்றி கொண்டே வந்தது. சோம்பேறி பிள்ளைகளும் தூங்கு மூஞ்சி பிள்ளைகளும் சிலர் அங்கு இருந்தனர். அந்த எறும்பு அவர்களை எல்லாம் தக்கபடி தண்டித்துக் கொண்டே சென்றது. இவ்விதம் அந்த எறும்பு செல்லும் போது பகல் 1 மணி ஆயிற்று. ஆதலால் டாங் டாங் என்று சாப்பாட்டு மணி கேட்டது. அப்போது பிள்ளைகள் தங்கள் பலகை புத்தகங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட தயாராக இருந்தனர். மணி ஓசையை கேட்டதும் எறும்புக்கும் பசி எடுத்தது. அதற்கு பாடசாலையிலே எப்படி சாப்பாடு கிடைக்கும்? அப்போது அவ்வகுப்பை விட்டு வெளியே செல்லவும் அச்சிறு எறும்பால் சிறிதும் முடியாது. பிள்ளைகள் அதை தங்கள் கால்களால் மிதித்து நசுக்கி விடுவார்கள் அல்லவா? ஆதலால் அது அருகே இருந்த ஒரு சிறுவன் புத்தகத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டது. அச்சிறுவன் தன் பலகை புத்தகங்களை தலையின் மேல் வைத்துக்கொண்டு சாப்பிடும் இடத்திற்கு சென்றான். அந்த எறும்பும் மிக்க மகிழ்ச்சியோடு அப்புத்தகத்தின் மேல் ஏறிக்கொண்டு சென்றது. அச்சிறுவன் சாப்பிடும் இடத்தை அடைந்தான். அங்கே அநேக சிறுவர்கள் உணவு சாப்பிட்டுக் கொண்டு இருந்தார்கள். கோபாலன், கோதண்டன், கோவிந்தன் முதலியோரும் அங்கே சாப்பிட்டுக் கொண்டு இருந்தார்கள். அந்த எறும்பு அச்சிறுவன் புத்தகத்தை விட்டு இறங்கி
கோபாலன் அருகே சென்றது. அவன் தரையிலே ஒரு சாதமும் சிந்தவே இல்லை. கோதண்டனும் கோவிந்தனும் நாலா பக்கமும் சோற்றினை இறைத்து வைத்திருந்தார்கள். அன்றையும் அவர்கள் பெருங்குரல் எடுத்து பேசிக்கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருந்தார்கள். அந்த எறும்பு அங்கே சென்று அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே தரையில் சிந்தி கிடந்த சோற்றை தின்ன விரும்பிற்று. அது அவ்விதம் செல்லும்போது கோபாலன் மனையின் கீழே ஒரு தேள் ஒளிந்திருந்தது. அதை அவ்வெறும்பு எப்படியோ பார்த்துவிட்டது. ஆ, அந்த தேள் கோபாலனை கொடுக்கினால் கொட்டிவிடும் அல்லவா? ஆதலால் அந்த நல்ல எறும்பு மிகவும் வருந்தியது. பிறகு ஏதோ சிறிது யோசித்தது. முடிவில் அது கோதண்டனுக்கு அருகே சென்று அவன் பார்க்கும்படி அவன் இலையின் மேலே ஏறியது. அப்போது கோதண்டன் மிக்க கோபத்தோடு அதை பிடித்து கொன்றுவிட எண்ணினான். ஆனால் அது அவன் கையில் அகப்படாமல் வளைந்து வளைந்து ஓடிற்று. அப்போது கோவிந்தனும், அடே கோதண்டா, அதை விடாதே, கொன்றுவிடு என்றான். ஆதலால் கோதண்டன் தான் சாப்பிடுவதை விட்டு எழுந்தான். அந்த எறும்பு அவனுக்கு ஆட்டங்காட்டிக் கொண்டே தேள் இருக்கும் இடத்தில் நுழைந்தது. நல்ல காலம். கோதண்டன் அங்கே தன் கையை விடாமல் குனிந்து பார்த்தான். உடனே அவன் தேள் தேள் என்று கத்தினான். அப்போது எல்லோரும் சாப்பிடுவதை விட்டு எழுந்து கொண்டார்கள். உடனே ஒரு வேலைக்காரன் ஓடி வந்து அந்த தேளை கொன்று போட்டு விட்டான். பிறகு கோதண்டன் அந்த எறும்பை கவனிக்கவே இல்லை. அதுவே கோபாலனை காப்பாற்றியது என்பதும் அவனுக்கு தெரியாது, கோபாலனுக்கும் தெரியாது. பிறகு அந்த எறும்பு தரையில் கிடந்த சோற்றை வயிறு நிரம்ப தின்று தண்ணீரும் குடித்தது. சிறிது நேரம் சென்றதும் பள்ளிக்கூட மணி அடித்தது. பிள்ளைகள் எல்லோரும் தங்கள் தங்கள் வகுப்புக்கு சென்றார்கள். அந்த எறும்பு மறுபடியும் பள்ளிக்கூடம் போக விரும்பவில்லை. அதற்கு தன் வீட்டின் மீதே எண்ணம் இருந்தது. இப்போது அது எப்படி வீட்டுக்கு போகும் என்று நீங்கள் கேட்பீர்கள். அந்த எறும்பு அதைத்தான் முதலில் யோசித்தது. ஆனால் அது மிகவும் புத்திசாலி. ஆதலால் அந்த எறும்பு அப்போதே சென்று கோபாலன் சாப்பாட்டு பாத்திரம் ஒன்றில் ஒளிந்து கொண்டது. பிள்ளைகள் சென்றதும் சாப்பாட்டுக்காரி அந்த ஜாமான்களை எடுத்து கூடையில் வைத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றாள். அந்த எறும்பு மகிழ்ச்சியோடு வீடு போய் சேர்ந்தது. அது வீட்டுக்கு சென்றதும் அச்சாமானை விட்டு கீழே இறங்கி தன் இடத்தை அடைந்தது. அதற்கு நண்பர் பலர் உண்டு. அவைகளும் எறும்புகளே. அவைகளிடம் அது அன்று செய்த வேலைகளை எல்லாம் சொல்லி மகிழ்ந்தது. அதை கேட்டு அவைகளும் மகிழ்ச்சியடைந்தன. பிறகு அவைகளில் ஒரு எறும்பு, கெட்ட பிள்ளைகளை நாமும் கடிக்க வேண்டும் என்றது. அதற்கு எல்லா எறும்புகளும் ஆம் ஆம் என்று தலையை அசைத்தன. ஆசிரியர் சொல்வதை கேட்காத பிள்ளைகளையும் தாய் தந்தையர்களுக்கு அடங்காத பிள்ளைகளையும் அன்று முதல் எல்லா எறும்புகளும் கடிக்க ஆரம்பித்தன. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.